அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில செவ்வாயால் எப்பொழுது லாபம் கிடைக்கும்ன்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்க்க போறோம். ஒவ்வொரு லக்னத்திற்கும் மேஷ லக்னம் முதல் மீனம் லக்னம் வரை 12 லக்னத்திற்கும் செவ்வாய் எப்படி இருக்கணும்ன்றத பார்க்க போறோம். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 3/4 பங்கு அவயோக கிரகம் அப்படின்னு ஜோதிடத்துல வரையறை செய்ய போகிறது. செவ்வாயும் ஒரு அவயோகி தான், இயற்கையின் பொது விதியின் அடிப்படையில அவயோக கிரகம். ஆனால் செவ்வாய் என்பவர் வெறும் அவயோகங்களை மட்டும்தான் செய்யறாரா அப்படின்னா கண்டிப்பா அதுவும் கிடையாது. போரையும் பூமியையும் சகோதர காரகங்களில் முக்கிய காரகமாக செவ்வாய் வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட போர் பூமி சகோதர காரகங்களை செவ்வாய் வைத்திருக்கிறதா நிறைய நல்ல செயல்களையும் தன்னுள் வைத்திருக்கிறார். ஒரு சக மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சேவை செய்கின்றான் என்றால் அது முழுக்க முழுக்க சந்திர தொடர்பு வரும். அரணாக பாதுகாப்பு அரணாக இருக்கிறார்னா அவர் செவ்வாய். மனித வாழ்க்கைக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பது செவ்வாய். மனித வாழ்க்கைக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பது செவ்வாய். எந்தெந்த வழியில் எல்லாம் பண்ண முடியும்? யூனிஃபார்ம் சர்வீசஸ், முதன்மையான அமைப்புகள்ல யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல ஒரு காவல் அதிகாரியிலிருந்து ஏதோ ஒரு ஃபேக்டரியில ஒருத்தர் யூனிஃபார்ம் போட்டு போய் மக்களுக்கு தேவையான ஒரு அரண், பாதுகாப்பு அரணை ஏற்படுத்துறாருன்னா அங்க செவ்வாய் வேலை செய்யுது. மருத்துவத்தில் செவ்வாய் வேலை செய்கிறது, பூமியில் செவ்வாய் வேலை செய்கிறது, கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயங்கள்ல செவ்வாய் வேலை செய்யுது. ஒரு ஜாதகர் பணிக்காக ஒரு ஷிப்ட் ஓரியன்டர் பணியை செய்யறாருன்னா அவர் ஜாதகத்துல செவ்வாய் நல்ல முறையில இருக்கிறார். யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல முக்கியமானது மிலிட்டரி போர்சஸ், மிலிட்டரியில இருக்கக்கூடிய ஆர்மி, ஏர்போர்ஸ், நேவி, இதெல்லாம் கட்டுப்படுத்துறது இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றவர்கள் தான் அந்த துறையில் இருக்கிறார்கள். IAS IPS ஆபீசர் முதல் டிபார்ட்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் சர்வீசஸ் வரைக்கும் இந்த செவ்வாய் காரணம். இன்னொரு படி ரொம்ப கடைநிலையில வந்துட்டா கூட ஒரு சாதாரண ஒரு கம்பவுண்டரா இருக்கிறவர், கடைநிலையில ஒரு ஊழியம் செய்கிறவர், அவரு கூட இந்த செவ்வாயினுடைய அமைவுதான். துப்புரவு பணிகள்ல இருக்கக்கூடியவர்கள் யூனிஃபார்ம் என்ற ஒன்று அணிந்து கொண்டு செய்கிறார்கள் சரியான நேரத்திற்கு. அந்த இடத்தில் அவர் இல்லை என்றால் மக்களுக்கு தொந்தரவு ஏற்படும். அந்த இத்தனை நல்ல பலனும் செவ்வாயிட்ட தான் இருக்கு. அப்ப செவ்வாய் என்பது மனிதர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரண். இந்த செவ்வாய் எப்பெல்லாம் மனிதனுக்கு பாதுகாப்பு அரணா செயல்படும்னா ஒளி கிரகங்களான குரு சுக்கிர சந்திர தொடர்புகள்ல இருந்தா மட்டும்தான். மற்றபடி இந்த செவ்வாய் அவயோகமா பயன்படுத்தல. இப்ப சனியோடலாம் இருக்கு, அவர் ஒருவேளை சர்வீஸ்ல இருக்கிறதா கண்டிப்பா ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவார், கண்டிப்பாக அவர் சுயநல எண்ணத்தோட இருப்பார். குருவோட தொடர்பு இது பொதுவான அமைவு. குருவோட தொடர்பு, சந்திர தொடர்பு, சுக்கிர தொடர்பு, இந்த மூன்றும் தான் செவ்வாயை பொதுநலமான ஒரு சிந்தனையோடு அவருடைய சர்வீஸ்ல வேலை செய்ய வைக்கும். இதுலயே செவ்வாயோட சனி, செவ்வாயோட ராகு இதெல்லாம் இருக்கு, சனி ராகு எல்லாம் இருக்குன்னா ஜாதகருக்கு பிரச்சனையை கொடுக்குது. ஜாதகருக்கு அவர் சுயநலவாதியாக அவர் செய்யும் சர்வீஸ்ல இருக்கிறார். இது பொதுவான அமைப்புகள். அப்ப செவ்வாய் என்பது இருள் தன்மை இருந்தாலும் காரகத்தில் சகோதர காரகம், பூமி காரகம், போர்க்காரகத்தை வைத்திருக்கிறது. சண்டை சச்சரவு வம்பு வழக்குகள் ரவடித்தனத்திற்கும் இந்த செவ்வாய் தான் காரணம். ரத்தத்திற்கெல்லாம் காரக கிரகம். அப்படி இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த குரு சந்திர சுக்கிர தொடர்புகள் இருந்தா இயல்பாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு உயர்மட்ட அதிகார அமைப்புகளிலே இருக்குதுன்றதை உறுதிப்படுத்தணும். இந்த வகையில இது பொதுவான அமைப்புகள்ல செவ்வாயினுடைய பலன்கள். இப்போ செவ்வாய் ஒவ்வொரு லக்னத்திற்கும் நன்மை செய்யணும், லாபம் கிடைக்கணும். இது இந்த காம்படிஷன்ல முதலே சொன்னோம், செவ்வாயோட சனி இருந்தா கொஞ்சம் சுயநலம் வரும் சர்வீஸ்லன்னு. இருந்தாலும் கூட ஜாதகரை மகிழ்ச்சி படுத்துது. இந்த லாபம் என்பது ஜாதகருக்கு லாபம் கிடைப்பது. சமூகத்துல நேர்மையா இருக்கிறாரோ அவயோகமா இருக்கிறாரோ அது அவருடைய விதி பயன்படி. அந்த வகையில ஜாதகருக்கு லாபம் கொடுக்கக்கூடிய செவ்வாய் எப்படி இருக்கணும் அதுதான் பார்க்க போறோம். ஜாதகர் மனதை மகிழ்ச்சி படுத்துறது, ஜாதகருடைய ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய செவ்வாய். இப்ப மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, அது போல இந்த மேஷ லக்னத்திற்கு என்ன பலனை அணுகிறார்? லக்னாதிபதியா வரார், 8க்கு அதிபதியாகவும் வரார். லக்னம் மற்றும் 8க்கு அதிபதியா செவ்வாய் தான். அப்ப செவ்வாய்க்கு ஆதிபத்தியம் பெற்ற மேஷ லக்னத்திற்கு எப்படி இருந்தா ஜாதகருக்கு லாபம்? மேஷ லக்னக்காரனா இருந்தாலும் செவ்வாய் தடித்து வலுத்தா அவரு கொஞ்சம் சாதகம் இல்லாத பலன்கள் உண்டு. அப்ப இந்த செவ்வாயோடு ஆதிபத்திய ரீதியில சூரியன், பொதுவா இந்த சூரியன் தொடர்பு கொண்டுச்சுன்னா திருமண தாமதமாகும். எனினும் ஜாதகருக்கு லாபம் உண்டு. சூரியன் குரு சுக்கிர தொடர்புகள், சூரியன் குரு சுக்கிர தொடர்புகளிலே இருக்கக்கூடிய செவ்வாய் யோகம். இந்த செவ்வாயினா லாபம் உண்டு, மேஷ லக்னக்காரருக்கு யோகம் கிடைக்கிறதுன்றத உறுதிப்படுத்துறோம். இது செவ்வாயினுடைய எப்படி பலன் செய்யும்? ஆதிபத்திய காரகத்தின் வாயிலாகவும் செவ்வாயுடைய காரகத்தின் வாயிலாகவும் அமர்ந்த இடத்தின் வழியை பலன் செய்யும். ரிஷப லக்னத்துல ஜனனித்தவருக்கு லாபம் செவ்வாய் தரணும். முதல் விதி, எந்த கிரகமா இருந்தாலும் காரகத்தையும் ஆதிபத்தியத்தையும் வலுத்து செய்ய ஸ்தான பலம் வரணும். இங்கேயும் செவ்வாய் ஸ்தான பலம் பெற வேண்டும். இது எல்லா லக்னத்திற்கும் பொதுவானது. இது எல்லா லக்னத்திற்கும் பொதுவான ஒரு தகவல், பொதுவான பாயிண்ட். இது எந்த லக்னமா இருந்தாலும் ஸ்தான பலத்தை பெற்று இருக்கணும். அப்பதான் அந்த ஆதிபத்திய காரகமும் கிரக காரகமும் ஜாதகருக்கு செயல்படும். அடுத்து செவ்வாய் எப்படி இருக்க வேண்டும்?
செவ்வாய் எப்படி இருக்க வேண்டும்? இப்போ ரிஷப லக்னத்துல ஜனனிச்சவருக்கு செவ்வாயினால் யோகம் கிடைக்கணும். செவ்வாய் என்னென்ன பலனை கொடுக்கிறார்? நண்பர்கள், கூட்டாளி, வாழ்க்கை துணை, ஒப்பந்ததாரர்களை குறிக்கக்கூடிய ஆதிபத்திய காரகம். அயன சயன போகங்கள், தூரதேச பயணங்கள், இன்வெஸ்ட்மெண்ட், வியூக வணிகங்கள், இதெல்லாம் இந்த 12ஆம் இடம் குறிக்கிறது. அப்ப 12ஆம் இடத்தின் ஆதிபத்தியமும் 7ஆம் இடத்தின் ஆதிபத்தியமும் நல்லா கிடைக்கணும். நல்ல கணவனோ நல்ல மனைவியோ அமையணும், நல்ல நண்பர்கள் அமையணும்னா இந்த செவ்வாயோடு சுக்கிரனுடைய தொடர்பு இருப்பது யோக பலனை கொடுக்கிறது. அதுபோல சூரியனுடைய தொடர்பு யோக பலனை ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. இன்னொரு அமைவல்ல, இப்ப நம்ம சொன்னோம் சனியோட செவ்வாய் சேர்ந்தா சுயநல என்ன வரும் சர்வீஸ்ல. இருந்தாலும் இங்க சனியோட தொடர்பில் இருப்பது சாதகப்படுத்துகிறது. சனியோட தொடர்பில் இருப்பது ஜாதகருடைய லாபத்தை யோகமா சரும், ஜாதகருடைய லாபம் பெறுவார், ஜாதகர் மனம் திருப்திவிடும். சுக்கிர சூரியன் சனி தொடர்புகளிலே இருப்பது நன்மை உண்டு ரிஷப லக்னத்துல ஜனித்த ஜாதகருக்கு. மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, முழுக்க அவயோக கிரகன்ற வரையறுக்கப்படுகிறது. 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம், அதாவது நோய் எப்படி வரும், கடன் எப்படி வரும், வழக்கு என்ன பண்ணும் அப்படின்றத குறிக்கிறது. வேலை, இன்னொருவரிடம் வேலை செய்யக்கூடிய பாவம். அதுபோல 11ஆம் இடம் ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய இளைய துணைவர்களை குறிக்கக்கூடியது, மூத்த சகோதரர்களை குறிக்கக்கூடியது, ஜாதகருடைய ஆசை நிவர்த்தி. அப்ப 6ஆம் இடம் நல்லா இருக்கணும். 6ஆம் இடம் நல்லா இருந்தா தான் ஒரு நல்ல வேலையில இருப்பார். 6ஆம் இடம் நல்லா இருந்தாதான் மிதுன லக்னக்காரருக்கு எதிரியை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் இருக்கும். அதுபோல 11ஆம் இடம் இருந்தா தான் ஆசை பூர்த்தி. அப்ப செவ்வாய் எப்படி பார்த்தாலும் இந்த மிதுன லக்னக்காரருக்கும் நல்ல பலனோட இருக்கும். அதுக்கு என்ன விதி? அந்த அமைப்புகளின்படி சுக்கிர தொடர்பு, குருவோட தொடர்பு, சனி பகவானுடைய தொடர்பு. சுக்கிர குரு சனி தொடர்பில் இருக்கும் பொழுது மிதுன லக்னத்தில் ஜனனித்தவருக்கு செவ்வாயினால் நல்ல பலன் உண்டு. இதுல முதன்மையான பலனை சுக்கிர குரு, அடுத்ததாக சனி பகவானை எடுத்துக்கலாம். இது மிதுன லக்னத்துல பிறந்தவருக்கு செவ்வாய் லாபம் செய்யக்கூடிய விதி. மிதுன லக்னக்காரராக இருந்தாலுமே செவ்வாய் ஸ்தான பலத்தை பெறணும், அப்பதான் ஆதிபத்தியங்கள் கிடைக்கும், அப்பதான் வேலைக்கு போக முடியும், அப்பதான் மனதுல மகிழ்ச்சி கிடைக்கும். கடக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, செவ்வாய் எப்பொழுது லாபம் தருவார்? கடகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்திற்கு 5க்கு அதிபதி. முன்னோர்களை பற்றி சொல்லுது, பூர்வ புண்ணியத்தை பற்றி சொல்லுது, ஜாதகருடைய மனதை பற்றி சொல்லுது, வருங்கால சந்ததியை பற்றி சொல்லுது, அதுபோல ஜாதகருடைய ஆராய்ச்சியை பற்றி சொல்லுது. அதுபோல ஜாதகத்திலே 10ஆம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார். ஜீவனம், தொழில், எப்படி இந்த பிறவியிலே கர்மத்தை செய்ய போகிறார். கர்மம் என்பது கர்மா அல்ல, கர்மம் என்பது ஜீவனம். எந்த மாதிரியான தொழிலினால் ஜாதகர் தன்னிறைவை வரப்போகிறார், இது அவர் பிறந்ததற்கான காரண காரியங்களை குறிக்கக்கூடியது இந்த 10ஆம் இடம். அந்த வகையில இந்த செவ்வாய் நன்மை பண்ணணும். குருவோட தொடர்பு, சந்திரனுடைய தொடர்பு, இதெல்லாம் முதன்மையான யோகங்கள். குரு சந்திர தொடர்புகள் முதன்மையான யோகம். அடுத்து சுக்கிரன், குரு சந்திர தொடர்பு முதன்மை. அதன் அடுத்த படிநிலைகள்ல சுக்கிரனுடைய தொடர்பு, குரு சந்திரன் அடுத்து சுக்கிரன். இதுல இந்த தொடர்புகளோடு இருக்கும்போது கடக லக்னத்திற்கு நன்மை செய்கிறார், கடக லக்னத்திற்கு யோகம் செய்கிறார். சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, சிம்மத்தில் பிறந்தவருக்கு செவ்வாய் லாபம் தரணும்னா எப்படி இருக்கணும்? வீடு வாகனாசதி, சொத்து சுகங்கள், கல்வி, தாயை பற்றி சொல்லக்கூடியது, ஜாதகருடைய வித்தைகளை கற்றுக்கொண்டு அதன் மூலியமாக பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல். பிளஸ் 9 தான தர்ம சிந்தனைகள், தந்தைகள், பொதுநல சிந்தனைகள், சக வயது உள்ள நபர்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கிற பாவம் இந்த 9ஆம் இடம். அப்ப 4, 9க்கு அதிபதியா வந்துடுறான். இந்த கிரகம் யோகம் பண்ணணும், சிம்மத்திற்கு யோகம் பண்ணணும். குருவோட தொடர்பு விரைய வேண்டாலும் சந்திர தொடர்பு யோக பலனை கொடுக்கிறது. குரு சந்திர தொடர்புகளில் இருக்கக்கூடிய செவ்வாய் முதன்மை யோகம். பிறகு சுக்கிரன், பிறகு ஆதிபத்திய ரீதியில சுக்கிரன் சிம்ம லக்னத்துல நன்மை தருகிறார். சிம்ம லக்னத்தில் பிறந்தவருக்கு செவ்வாய் லாபம் பண்ணணும்னா குரு சந்திர சுக்கிர தொடர்புகள்ல கண்டிப்பா செவ்வாய் ஸ்தான பலத்தோட இருக்கணும். யோகரோ அவயோகியோ காரகத்தையும் ஆதிபத்தியத்தையும் வலுத்த செய்ய ஸ்தான பலத்தை இழக்கக்கூடாது. அந்த வகையில கன்னி லக்னம், லக்னத்திற்கு முழு அவயோக கிரகம். 3ஆம் இடம் சகோதரர், முயற்சி, புகழ், கீர்த்தி எல்லாம் குறிக்கிறது இந்த 3ஆம் இடம். லக்னத்திற்கு 8ஆம் இடம் அஷ்டம பாவம், இழப்புகளை சொல்லுது, நஷ்டங்களை சொல்லுது, ஆயுளை சொல்லுது. இதே 8ஆம் இடம் தான் வெளிநாடு, தூரதேச வாழ்க்கை, இடமாற்றத்தினால் லாபங்களும், பிறருடைய சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கிறது. அப்ப கன்னி லக்னத்திற்கு நன்மை பண்ணணும். கன்னி லக்னத்துக்கு ஆதிபத்திய ரீதியிலே நன்மை பண்ணுவதற்கு சுக்கிரன், குரு, அடுத்ததாக சனி. சுக்கிர தொடர்பு, குரு தொடர்பு, சனி தொடர்பு. தொடர்பு என்றால் இணைவு, பார்வை, பரிவர்த்தனைகளோடு இருப்பது தொடர்பாக அமைகிறது. அப்ப கன்னி லக்னத்தில் பிறந்தவருக்கு சுக்கிர குரு சனி தொடர்பில் இந்த செவ்வாய் இருந்தால் தனலாபத்தை கொடுக்கிறது. எப்படி கொடுப்பார்? 3, 8ஆம் ஆதிபத்திய காரகங்களின் வாயிலாகவும் தன் காரக வாயிலாக கொடுப்பார். அடுத்ததாக துலாம் லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, துலாத்தில் ஜனனித்தவருக்கு அயன சயன போகம் 2ஆம் இடம், வாக்கு, தன, குடும்பஸ்தானம். குடும்பம் எப்படி இருக்கும், குடும்பம் அவருடைய வார்த்தைகளை பற்றி சொல்லக்கூடிய பாவம்,
பேசிக்கான சேமிப்பு கஜானா குறிக்கிறது, அடிப்படை கல்விகள். அதுபோல நண்பர்கள், கூட்டாளிகள், வாழ்க்கை துறை, கணவன் மனைவி மற்றும் ஜாதகத்துல பங்குதாரர், பார்ட்னர்ஷிப், பிசினஸ், இந்த செவ்வாயினால நன்மை கிடைக்கணும். இந்த செவ்வாயினால் யோக பலன் ஜாதகருக்கு கிடைக்கணும். சூரியனுடைய தொடர்பு, சுக்கிரனுடைய தொடர்பு மற்றும் சனி பகவானுடைய தொடர்பு. சூரிய சுக்கிர சனி தொடர்புகள் நன்மையை தருகிறது. சூரிய சுக்கிர சூரியனை விட முதன்மையான ஆதிபத்தியம். ஓகே. 10ஆம் இடம் சந்திரன். சந்திர சுக்கிர சனியினுடைய தொடர்பு யோக பலனை கொடுக்கிறது. சந்திரன் சுக்கிரன் சனியினுடைய தொடர்பினால் செவ்வாய் நன்மை தருகிறார். துலாம் லக்னத்தில் பிறந்தவருக்கு லாபம் தர, அது நேர்மையா செய்தாலும் அவயோகம் செய்தாலும் ஜாதகர் அதில் திருப்தி பெறுகிறார். விருச்சக லக்னம், லக்னாதிபதியாகவே வந்துடுறார். 6க்கு அதிபதி, லக்னாதிபதி எண்ணம் செயல், அவர் எப்படி இருப்பார், எந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை 6ஆம் இடம் சொல்கிறது, லக்னம் சொல்கிறது. 6ஆம் இடத்திலே எதிரி எப்படி இருக்கும், நோய் எப்படி இருக்கும், கடன் எப்படி இருக்கும், கடனினால் லாபம், நோயினால் லாபம், எதிரியால் லாபம். அது போல ஜாதகருக்கு வேலையினால் லாபம் கிடைக்கணும். அப்ப இந்த செவ்வாய் எப்படி இருக்கணும், முதன்மையாக ஸ்தான பலம் பெற்றிருக்கணும். அடுத்து இந்த செவ்வாயோடு குரு பகவானுடைய தொடர்பு, சந்திரனுடைய தொடர்பு, பிறகு சுக்கிர தொடர்பு. குரு சந்திர சுக்கிர தொடர்புகளிலே இருக்கக்கூடிய விருச்சக லக்னத்திற்கு லக்னாதிபதியாகவும் 6க்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் குரு சந்திர சுக்கிர தொடர்பில் இருந்தால் அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம், அது மிகப்பெரிய யோகம். அதனால் பெரும் ஆதாயத்தை ஜாதகர் விருச்சக லக்னத்தில் ஜனனித்தவர் பெறுகிறார். செவ்வாதசையோ செவ்வாயோடு இணைந்த தசாபுத்திகளிலே ஏற்படுகிறது. தனுசு லக்னம், லக்னத்திற்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய பாவம், முன்னோர்களை பற்றி சொல்லுது, ஜாதகரை மனநிலையை பற்றி சொல்லுது, குழந்தைகளை பற்றி சொல்றது, போட்டிகள், விளையாட்டு, அறிவு, ஆர்வங்கள், அதுபோல ஜாதகருடைய கண்டுபிடிப்புகள். 5ஆம் இடம். 12ஆம் இடம் வெளிநாடு, தூரதேசங்கள், பயணங்கள், அயனங்கள், சயனங்கள், ஜாதகருடைய முடிவுகள், எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட்டும் வியூக வணிகங்களும் இந்த 12ஆம் இடத்துல வந்துருது. அப்ப தனுசு லக்னக்காரருக்கு செவ்வாய் எப்படி இருக்கணும், செவ்வாயோடு 8ஆம் ஆதிபத்தியம் என்றாலும் 8க்கு அதிபதி 12 என்பதனால் சந்திர தொடர்பு யோகம், குருவோட தொடர்பு யோக பலனை கொடுக்கிறது. அடுத்த படிநிலைகள்ல சூரியனுடைய தொடர்பு, சந்திர குரு சூரிய தொடர்புகளிலே இருக்கக்கூடிய செவ்வாய் தனுசு லக்னத்திற்கு லாபம் தர, தனுசு லக்னத்திலே பிறந்தவருக்கு யோக பலனாக அமைத்து கொடுக்கிறது. அதுபோல மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, மகரத்தில் ஜனனித்தவருக்கு செவ்வாயினால் ஆதாயம் கிடைக்கணும். லாபாதிபதி, ஆசை பூர்த்தி செய்வது, மூத்த சகோதர சகோதரிகளையும் இளைய துணைவர்களையும் மனதில் கிடைக்கக்கூடிய எண்ணங்களை நிறைவேற்றுவது, வித்தைகள், சொத்து சுகங்கள், தாய், கல்வி, இதெல்லாம் குறிக்கிறது 4ஆம் இடம். அது போல கம்ஃபர்ட், உடல் ஆரோக்கியங்களை முழுமைப்படுத்துற இந்த செவ்வாய் எப்படி இருக்கணும், இந்த செவ்வாயோடு சுக்கிரன் தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய அதிர்ஷ்டம். புதன் காரகத்தில் முரண்பட்டாலும் இங்கு புதனுடைய தொடர்பு நன்மை பலனை தருகிறது. அடுத்தபடியாக மாரக பாதகாதிபதிகள் ஒன்று சேர்ந்தாலும் சந்திர தொடர்பு, மாரக பாதகாதிபதிகள் ஒன்று சேர்ந்தாலும் சந்திர தொடர்பு நன்மை கொடுக்கிறது. சுக்கிர புதன் சந்திரனுடைய தொடர்புகள் மகர லக்னக்காரருக்கு செவ்வாயினால் யோக பலனை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதுபோல கும்ப லக்னத்துல வச்சிருக்கிறீங்க, கும்பத்தில் பிறந்தவருக்கு சகோதர காரகம், தைரியம், வீரியம், ஜாதகருடைய புகழை சொல்லுது, தொழிலை சொல்லுது, என்ன செய்வார், எப்படி எந்த இடத்தில் பதவி அதிகாரங்களை குறிக்கக்கூடிய இந்த பாவத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் எப்படி இருக்கணும், முதல் விதி ஸ்தான பலத்தோடு இருக்கணும். அடுத்த படிநிலைகளிலே சுக்கிரனுடைய தொடர்பு, அடுத்த படிநிலைகள்ல புதனுடைய தொடர்பு, புதன் தொடர்பை விட குரு தொடர்பு யோகம். சுக்கிர குரு தொடர்புகள் யோகம். 6ஆம் இடம் தான் முழு அவயோக பாவம், 6ஆம் இடம் தான் முழு அவயோக பாவம். சந்திரனை விட இங்கு கூடுதலாக சூரிய தொடர்பு நன்மை தருகிறது. எப்படி வரக்கூடிய துணைகளால் ஆதாயம் இருக்கு. ஒருவேளை சூரிய தொடர்பு பெற்று லக்னாதிபதி வெளுக்கக்கூடாது, சூரிய தொடர்பை செவ்வாய் பெறும் பொழுது லக்னாதிபதி வெளுக்கக்கூடாது. ஏன்னா நிறைய இடங்கள்ல பார்ட்னரால் நிறைய ஆதாயம் கிடைக்கும், ஆனால் ஜாதகர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்ப லக்னாதிபதி வலு குறைந்திருக்கும் பொழுது சூரியனுடைய தொடர்பு பெரிய அதிர்ஷ்டங்களை ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. மீன லக்னத்துல ஜனனித்திருக்கிறீங்க, மீனத்தில் ஜனனித்தவருக்கு செவ்வாயினால் யோகம் பண்ணணும். செவ்வாய் தரும் லாப பலம் எப்படி கிடைக்கும், லக்னம் 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, ஜாதகருடைய கஜானா, அடிப்படை அறிவுகளை குறிக்கிறது. அதுபோல பாக்கிய பாவம் எல்லா மனிதருக்கும் கிடைக்கக்கூடியது. சக வயதுல கிடைக்குன்னா இந்த பாவம் நல்லா இருக்கணும், இந்த அதிபதி நல்லா இருக்கணும், தான தர்ம சிந்தனைகள் இருக்கணும், பயணங்கள் இருக்கணும், வெளிநாடு தூரதேச குடியுரிமைகள் இந்த 9ஆம் இடத்துல பூர்த்தி செய்யப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த செவ்வாய் எப்படி இருக்கணும், முதன்மையான அமைப்புகளிலே லக்னத்திற்கு சந்திர தொடர்பை கிடைப்பது யோக பலனை கொடுக்கிறது. அடுத்த படிநிலைகள்ல குரு பகவானுடைய தொடர்பு யோக பலனை கொடுக்குது. அவயோகம் என்றாலும் இந்த 7ஆம் ஆதிபத்தியத்தை லக்னம் வலு குறைந்தால் மட்டும் புதன் தொடர்பு, லக்னம் வலுத்திருந்தால் புதன் தொடர்பு கூடாது. லக்னம் வலு குறைந்து இருந்திருந்தால் புதன் தொடர்பு செவ்வாய்க்கு ஆதாயத்தை கொடுக்கிறது, செவ்வாயை
லாபம் செய்கிறது என்பதை உறுதிப்படுத்துறோம். இந்த பதிவுல கிரகங்களுடைய தொடர்பை பார்த்தோம். இந்த தொடர்பில் செவ்வாய் இருந்தான்னா கண்டிப்பா செவ்வாய் பகவான் லாபத்தை தருகிறார். எப்படி தருகிறார்? அவருடைய காரகத்தின் மூலியமாக, காரக தொழில் வேலை, காரக தொழில் அதிகாரத்தின் மூலியமாக செவ்வாய் தன் பலனை செய்கிறார் என்பதை உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன்.